حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இந்த திருப்பூர் மதீனா மஸ்ஜித் மற்றும் மிஃப்தாவுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரி இணைந்து நடத்தும் இந்த மீலாத் ஷரீஃப் தொடர் சொற்பொழிவு விழாவில் இன்றைய தினம் மானல் நபியின் மாமதீன வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் என்ற என்னுடைய உரையை நான் அமைத்துக் கொள்ள இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலே இருந்து மக்களை நேர்வழியின் பால் அழைத்தார்கள். அதற்கு பிறகு 10 வருட காலங்கள் மதீனா ஷரீஃபில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த 2 வாழ்க்கை, மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை, இந்த 2 வாழ்க்கைகளுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. மக்காவிலே வாழும் காலத்தில் மக்களை வணங்க சொல்வதற்கான சட்ட திட்டங்களை அல்லாஹ் பெரிதாக வழங்கவில்லை. நோன்பு இல்லை, ஆரம்பத்தில் தொழுகையும் இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ்ஜி இல்லை, உம்ராவினுடைய சட்ட திட்டங்கள் இல்லை. ஆனால் முந்தைய காலத்தில் வாழ்ந்த நபிமார்களினுடைய அந்த இபாதத்தின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வணக்கங்களை செய்து கொண்டிருந்தார்கள், தோழர்களை ஏவினார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் ஷரியத்தாக்கப்படல. எப்போது தொழுகை ஷரியத்தாக்கப்படுகிறது என்றால் மேராஜின் போதுதான். ஆக 11 வருடங்கள் கடந்து 12வது வருடத்தில் தான் தொழுகையே கடமையாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் நடந்தது என்றால் என்ன என்றால், ஏகத்துவத்தின் பால் மக்களை, ஏகத்துவ இறையை ஏற்பதின் பால் மக்களை அழைப்பதுதான். அதாவது தௌஹீதின் பால் மக்களை அழைப்பது. அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவன் தேவை உடையவன் இல்லை, அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தான் என்ற அந்த பண்புகளோடு அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போதனையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலங்களை கழித்தார். சிலை வணக்கத்திலிருந்து மக்களை மீட்டிக் கொண்டு வருவது, அதுதான் பிரதானமான பணியாக அவர்களுடைய பணி இருந்தது. சிலை வணக்கத்திலிருந்தும் வேறு பொருள்களை வணங்குவதில் இருந்தும், சூரியன் சந்திரனை வணங்குவதில், பூமியை வணங்குவது,
அல்லது இறைவனே இல்லை என்று இறை மறுப்பு கொள்கையில் இருந்து மக்களை வெளியே கொண்டு வந்து சத்திய கொள்கையாகிய அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கொள்கையின் பால் மக்களை கொண்டு வருவதற்கு இந்த 13 ஆண்டு காலம் அவர்கள் கடுமையான தியாகம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் மிக குறைந்த நபர்கள் தான். இந்த 13 வருஷத்துல இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற ஒரு கணக்கை பார்த்தால் 500க்கும் குறைவா இருக்கு. 500க்கும் குறைவாகவே இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு அவர்கள் மதீனா ஷரீஃப் சென்ற பொழுது அங்கே 10 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். அந்த 10 வருட காலங்களில் போர்கள் நடந்தது. தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் வரையறுக்கப்பட்டது. நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஹஜ் கடமையாக்கப்பட்டது, ஜக்காத் உம்ரா கடமையாக்கப்பட்டது. மனித வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்ற போதனைகள் அவர்களுக்கு நிறைவாக வழங்கப்பட்டது. எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், கொடுக்கல் வாங்கலிலே எப்படி ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும், தாய் தந்தையர்களோடு எப்படி நடக்கணும், மனைவியோடு எப்படி நடக்கணும், குடும்பத்தை எப்படி நடக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், கல்வியை எப்படி கற்கணும் என்பது போன்ற எல்லா விஷயங்களும் அந்த 10 வருஷத்துல தான். அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக அந்த 10 வருட காலத்தை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்தார்கள். அப்படி அந்த 10 வருட காலத்திலே அவர்கள் மக்களுக்கு போதித்து விட்டு ஹிஜ்ரி 10ஆம் வருஷம் மக்காவிற்கு வந்து 10வது வருஷத்துல ஹஜ்ஜுக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுக்கு போகும்போது அவர்களோடு இருந்த ஆண் பெண் சஹாபர்கள் சஹாபியத்துகளை எடுத்துக்கொண்டால் 1,24,000 பேர் இருந்தாங்க. 13 வருஷத்துல மக்காவிலே இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 500ஐ தொடவில்லை, அல்லது 500 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 13 வருஷத்துல. இங்கே 10 வருஷத்துல 1,24,000 தாண்டி உள்ளது. ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் என்றால் 1,24,000. வர முடியாத போனவங்க இருப்பாங்களா இல்லையா? வீட்டுல இருக்கிறவங்க, சோம் இல்லாதவங்க, நோயாளிகள், பயணம் செய்ய முடியாதவர்கள் என்று அப்படியெல்லாம் பார்த்துன்னு சொன்னா குறைந்தபட்சம் அந்த சமயங்களில் ஒரு 2 லட்சத்தையாவது இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் தாண்டி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஈர்ப்பு நிறைந்த, பயன் நிறைந்த, பலன் நிறைந்த போதனைகளை மதீனா ஷரீஃபில் வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார். அதற்கான வாய்ப்பு அங்கதான் கிடைச்சது. மக்கால முடியல, பேசுவதற்கு இயலாத ஒரு நிலை, சத்தியத்தை சொல்ல முடியாத நிலை. அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் பாடாய்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், அநியாயம் செய்தார்கள், அட்டூழியம் செய்தார்கள், ஊர் விலக்கு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தையும் 3 வருஷம் ஊரை விட்டு விலக்கி வச்சிருந்தாங்க. உணவில்லாமல், கொடுக்கல் வாங்கல் செய்யாமல், சம்பந்தம் எடுக்காமல் 3 வருஷம். எவ்வளவு பெரிய சங்கடங்களை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். இதெல்லாம் மக்கால நடந்தது. ஷேபே பனி அபி தாலிபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பங்களை உட்கார்ந்து இருந்தாங்க. யாரும் அவர்களோட பேசக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, திருமண சம்பந்தங்கள் பேசக்கூடாது. எப்படி இருக்கும் பாருங்க. உணவில்லை சாப்பிடுறதுக்கு. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், அந்த காலகட்டத்திலே குழந்தைகளினுடைய பசிக்குரல் காபாவினுடைய சுவரிலே முட்டி மோதி ஒலிக்கும் என்று அவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தங்களுடைய அந்த கொள்கையிலிருந்து சற்றும் விலகாமல் சத்தியத்தை நிலைநாட்டி மக்களுக்கு அதை போதித்தார்கள். கடைசியில் வெற்றியும் கண்டார்கள். இந்த 10 ஆண்டு காலம் மதீனா ஷரீஃபினுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆச்சரியமானது, அபூர்வமானது, அற்புதமானது. அந்த வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதைத்தான் இன்றைய உரை உங்களுக்கு சொல்ல இருக்கிறது. அருமையான பெருமக்களே, மக்கால இருந்து மதீனாக்கு வந்தாச்சு.
வந்ததற்கு பிறகு இந்த மக்காவிலிருந்து வந்த சகோதரர்களை, தன்னுடைய தோழர்களை மதீனா வாசிகளோடு சேர்த்து விடுறாங்க. அவங்களாம் எங்க போவாங்க? 500 பேர் சொல்றோம்ல, 500 பேர்ல பெரும்பாலானவங்க வந்திருக்கிறாங்க. 400 சொச்ச பேர் வந்துட்டாங்கன்னு வைங்க. இந்த 400 சொச்ச பேர் எங்க போவாங்க? அன்சாரி தோழர்களை ஒரு ஆள் அழைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க வீட்டுல இவரை தங்க வச்சுக்கங்க, இன்னொருத்தர் வச்சு உங்க வீட்டுல இவரை தங்க வைங்க. இதெல்லாம் போற போக்குல சொல்லல. இவருக்கு இவர் செட் ஆகுவாரா? இவருடைய குணநலன் என்ன? இவருடைய தன்மை என்ன? இவருடைய வாழ்வியல் எப்படி அமைந்திருக்கிறது? பொருளாதாரம் எப்படி அமைந்திருக்கிறது? எல்லாத்தையும் அவதானித்து அந்த வகையில தங்க வச்சாங்க. நம்ம கேட்கிறோம், நம்முடைய சொந்த சகோதரர்கள் நம்ம வீட்டுல வந்து தங்கி 2-3 நாள் தங்கிட்டு போனாலே எப்படா போக மாட்டான்னு பாக்குறாங்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சொந்த சகோதரன் இருப்பான். இன்னும் சொல்ல போனா 4 மகன் இருக்கும். அந்த அம்மா கறி என்ன செய்வாங்க? ஒரு மகன் வீட்டுல கொஞ்ச நாள் தங்குவாங்க, அடுத்த நாள் அங்க தங்குவாங்க. யாராவது ஒரு மகன் வீட்டுல கூட 2 நாள் தங்கணும்னு சொன்னா, அம்மா நீங்க டைம் ஆயிடுச்சு, அங்க போகலையா, தம்பி வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்கிற காலம் எல்லாம் இப்ப இருக்கு. இப்ப இருக்கு. இந்த மக்காவிலிருந்து வந்த அந்த மக்காவாசிகள், முஹாஜிர்கள், இவர்களுக்கு யாரு? இந்த மதீனாவாசிகளுக்கு யாரு? யாரும் கிடையாது. ரத்த உறவு இருக்கிறதா? சொந்த பந்தங்கள் இருக்கிறதா? மாமா மச்சானா? யாரும் இல்லை. இஸ்லாமிய உஹுவத்துல் இஸ்லாம், அந்த சகோதரத்துவம் என்பது இஸ்லாமிய சகோதரத்துவம், முஸ்லிம்கள் என்ற சகோதரத்துவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹுவத்தை ஏற்படுத்துறாங்க. நீங்க அங்க தங்கிக்கன்னு ஒரு ஆளு சொல்றாங்கன்னு வைங்க, எவ்வளவு நாள் தங்குறது? 1 நாளா 2 நாளா? ஹயாத்து வரைக்கும் அங்க தங்குங்க. ஹயாத்து வரைக்கும் தங்க வைக்கிறாங்க. இப்போது அவங்க அப்படி தங்குறாங்க. பாருங்க, அவர்களுக்கு தங்களுடைய வீட்டை கொடுக்கிறார்கள், தங்களுடைய வாழ்வியலை ஒதுக்கி கொடுக்கிறாங்க, தங்களுடைய சொத்துல பாதையை கொடுக்கிறாங்க. ஆச்சரியம் இல்லையா? எப்படிப்பட்ட பண்பாளர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. சகோதரர்கள், அந்த தோழர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆச்சரியமாக இல்லை? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு வாழ்ந்து காட்டி தன்னுடைய தோழர்களை அற்புதமாக வாழ வச்சாங்க. ஒரு கட்டத்துல இந்த மக்காவாசிகள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மா ரஅய்னா மித்ல கௌமின் கதிம்னா அலைஹில் மதீனா, இப்படி ஒரு கூட்டத்தை நாங்க பார்க்கல நாயகமே. இந்த அன்சாரிகள் மதீனாவாசிகளுக்கு எங்களை எல்லாம் அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிறீங்களே, இந்த மக்களை மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஹஷீனா, நாங்க பயப்படுறோம். எங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு, அந்த கூணும் எதுஹமூன பில் அஜர் யா ரசூலல்லாஹ், எல்லா நன்மைகளையும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அப்படி நடந்துக்கிறாங்க. சாப்பாடு கொஞ்சம் இருந்தா எங்களுக்கு தந்துடுறாங்க, நீங்க தான் சாப்பிடணும். ஆடைகள் போதை இல்லைன்னா இருக்கிற ஆடைகளுக்கு தர்றாங்க. வீட்டுல நல்ல பகுதிகளுக்கு தந்துட்டு ஒரு இடுக்கான பகுதியில் அவங்க உட்கார்ந்துக்கிறாங்க. எப்படி நாயகமே? சொத்துல அவங்க சொத்து இருந்தா அதுல பாதியை தர்றாங்க. அந்த சொத்தை பிரிக்கும் போதும் கூட இதுல உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டு எடுக்கிறதுக்கு சொல்றாங்க. நாங்க வந்து சரி, ஒரு 2 பொருள் இருக்குன்னு வைங்க. உதாரணமா ஒரு 2 தோட்டம் இருக்கு. ஒரு தோட்டத்துல 20 பேரிச்சம்பழம் இருக்குது, ஒரு தோட்டத்துல 30 பேரிச்சம்பழம் இருக்குது, மரம் இருக்கு அப்படின்னு வைத்துக் கொண்டால், இந்த 2 தோட்டத்துல நாங்க 20 எடுத்தா, இல்ல நீங்க அதைத்தான் எடுக்கணும், 30 உள்ள தோட்டத்தை தான் நீங்க எடுக்கணும், 20 எடுக்குங்கிறாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு நாயகமே, எல்லா நன்மைகளையும் அவங்களே அள்ளிட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குங்கிறாங்க. எப்படி ஒரு தோழர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் மதீனா ஷரீஃப். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. மாதனைத்தும் ஃபீ அலைஹிம் மாதனைத்தும் பிஹி அலைஹிம் வதௌதுமுல்லாஹ லஹும். நீங்க இதற்கான பரிகாரம் இருக்கு, பரிகாரம் இல்லாமலாம் இல்லை. அவங்க செய்யறது ஒரு பெரிய தியாகம் தான். ஒரு கட்டத்துல பாருங்க, இந்த பனூ நுதைர் சொல்லி ஒரு கோத்திர யூதர்கள் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணாங்க. இனி அவர்களை ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டிய வலிமை முஸ்லிம்களுக்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வலிமையை ஆக்கிட்டாங்க. அவங்க மதீனால இருந்தா மதீனாவை நாசமாக்கிடுவோம்.
சில பேர் ஆட்சி செய்தா ஆட்சியின் மூலமாக நாட்டை நாசமாக்குவானா இல்லையா? நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி சிந்திக்கிறது இல்லை, நாட்டினுடைய மக்களை பத்தி சிந்திக்கிறது இல்லை, மாட்டையும் நாயையும் வைத்து அரசியல் செய்யறது, இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கிறது பாக்குறோமா இல்லையா? அதே மாதிரி மதத்தை வச்சு அரசியல் செய்யறது, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் இருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து. எனவே அந்த மாதிரி வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த யூதர்கள் கடுமையான மோசடிகளை செய்தார்கள். இவங்க இருந்தா இந்த நாடே நாசமா போயிடும் என்ற நிலை வந்த பொழுது அவர்களை வெளியாக்குறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றிட்டாங்க. அவர்களுடைய பொருள்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய கையில வந்தது. முஸ்லிம்களுடைய கையில வந்து கோடிக்கணக்கான பொருள் கையில வந்துருச்சு. இப்போ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க நீங்க பாருங்க. மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை அழைக்கிறாங்க. அன்சாரிகளை அழைத்து சொன்னாங்க, இந்த பனூ குறைலா போனதற்கு பிறகு எக்கச்சக்கமான சொத்துக்கள் பொருள்கள் வந்து சேர்ந்துடுச்சு. இதை எல்லாத்தையுமே மக்காலிருந்து வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். மக்காலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அவங்க கொடுத்ததுக்கு பிறகு, ஏன்னா அவங்க ஒண்ணுமே இல்லாம வந்தாங்க, இருந்ததையெல்லாம் விட்டுட்டு தானே வந்தாங்க. மக்காவாசிகள் வந்தது தங்களுடைய சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க. அதனால இப்ப அவங்க உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் நீங்க கொடுத்தது அல்லது நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. எனவே இப்ப நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு இப்ப கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் நான் யாருக்கு கொடுத்துடுறேன்? மக்காவாசிகளுக்கு கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், அவர்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. அவங்க தனியா வீடை கட்டட்டும், அவங்களுக்கு காசு வந்துருச்சு, வீடை கட்டட்டும். இதை நீங்க அங்கீகரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் அன்சாரிகளை கூப்பிட்டு கேட்கிறாங்க, மதீனாவாசிகள். அந்த மதீனாவாசிகள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நாங்க ஒரு ஆலோசனை சொல்லலாமா? சொல்லுங்க, அதுக்குதான் நம்மளை கூப்பிட்டு வச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு அது மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. இதை நாங்கள் முழுமையாக அங்கீகரிக்கிறோம். அதற்கு அடுத்து நீங்க சொன்னீங்க எங்க வீட்டை விட்டு அவங்க வெளியேறிடுவாங்க அப்படின்னாங்க. நாயகமே, அதை மட்டும் செய்யாதீங்க நாயகமே, அவர்களை எங்களை விட்டு பிரிக்காதீர்கள், சொத்துக்களை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுங்கள், ஆனால் அவர்கள் எங்க வீட்டில் தான் இருக்கணும். முடியுமா சகோதரர்களே? பேச முடியுமா? என்ன எப்படிப்பட்ட அன்சாரிகள், எந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க நீங்க பாருங்க. ஆச்சரியம் இல்லையா? ஒரு வீட்டுல ஒரு நாள் இருக்கிறான், 2 நாள் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், ஒரு மாசம் இருக்கலாம், வருஷ கணக்கா இருக்கிறாங்க. வருஷ கணக்கா இருக்கக்கூடியவர்கள் வெளியேறி அவர்கள் தனியாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அதை நான் செய்யறேன், அவங்க வெளியே போகட்டும், அவங்களுக்கு காசு அவங்க கையில கொடுத்துருவோம் அப்படின்ற போது நீங்க கொடுங்க, ஆனா எங்க வீட்டை விட்டு அவங்களை வெளியேற்றிடாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அப்படி கண்ணீர் வடிச்சிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபிலே கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த வழியில் வந்தவர்கள் தானே நாம். நம்முடைய தோழர்கள் விஷயத்தில், நம்முடைய உறவினர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், என்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? ஒரு கட்டத்தில் ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு குடும்பத்துல பிரச்சனை. என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கெல்லாம் ஆச்சு. எங்க முன்னாலதான் சொல்றாரு, நாங்க சமாதானப்படுத்த உட்கார்ந்து இருக்கும் போது அவர் சொல்றாரு, நான் மௌத்தானால் என்னுடைய மையத்துக்கு கூட அவர் வரக்கூடாதுங்கிறார். ஒரு மோமினுடைய பேச்சா இது? அவர் எனக்கு முன்னால் மௌத்தாயிட்டா அவர மையத்துக்கு நான் போக மாட்டேங்கிறார். என்ன அசிங்கம் இது! உடன்பிறப்பு, சொந்த சகோதர சகோதரிகள், எவ்வளவு அசிங்கமான விஷயம் இது என்று பார்க்கவில்லையா? அல்லாஹ்வுக்கு இது பிடிக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இது பிடிக்குமா? என்ன வாழ்க்கை நாம் வாழுகிறோம்? உலக மொத்தத்திற்குமான வழிகாட்டுதல் நம்ம இடத்துல இருக்கிறது. எப்படி நம்ம வாழணும்? பெர்னார்ட் ஷா சொன்னான், ஆங்கில பேரறிஞர் பெர்னார்ட் ஷா சொல்கிறான், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம், முஸ்லிம்கள் மோசமானவர்கள். என்ன சொல்றது இது? இஸ்லாம் அற்புதமான மார்க்கம், ஆனால் முஸ்லிம்கள் அற்பமானவர்கள், அவர்கள் குவாலிட்டி இல்லைங்கிறான். என்ன அர்த்தம்? அந்த மார்க்கத்தை இவங்க பின்பற்ற பேரளவில் முஸ்லிம்களா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று பார்க்கிறீர்களா இல்லையா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே
ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. சஹாபிகள் 2 பேரும் பெரிய சஹாபிகள். அப்ப 2 பேருக்கு இடையில கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால. அப்ப சஹாபி அல்லாத ஒருத்தர் வர்றார், வந்து காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்றார், காலித் அந்த சாயித் இருக்கிறாரு அவர் அப்படிதான் ஜாதியான ஆளு, ஒரு வித்தியாசமான ஆளு, சட சடன்னு கோவப்படுவாரு, அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா? இப்ப நமக்கு சாதகமாக சில பேர் வந்து பேசுவாங்க, அதுதான் நீங்க கவலைப்படாதீங்க, அவன் அப்படிதான் இந்த மாதிரிதான் நடந்துக்கிடுவான், அவர் அப்படிதான் இந்த மாதிரி நடப்பாரு, கொள்வாரு, கஞ்சத்தனம் பண்ணுவாரு, இந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட வந்து சொல்லுவான். அப்ப அது எனக்கு சப்போர்ட்டாக நான் நினைக்கிறேன் பாருங்க, இது பிழை. இது சப்போர்ட்டா? இது எனக்கு சாதகமா பேசுவதாக நான் நினைப்பது சப்போர்ட் அல்ல சகோதரர்களே, எனக்கு எதிரானதுங்கிறது நீங்க புரியணும். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சஅத் இப்னு அபீ வக்காஸ பத்தி அவர் வந்து சொல்றாரு, சஅத் அப்படிதான் ஒரு கோபக்காரர், அது இதுன்னு சொன்ன போது, அப்பாதானா தூர போயிடு, என்ன என்ன போட்டு வெட்டி வெட்டி பழக்கிறியா நீ, எங்களுக்குள்ள கம்ப வெட்டி போடுறியா நீ? எங்களுக்குள்ள கூட இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது, சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, அது எங்களுடைய தீனை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, எங்களுடைய தீனை பாதிக்கிற பிரச்சனை இல்லை, அது ஒரு சாதாரண பிரச்சனை. அதற்காக வேண்டி எங்களுடைய உறவுகளை நாங்கள் முறித்துக் கொள்ள மாட்டோம், நட்பை முறித்துக் கொள்ள மாட்டோம். பிரச்சனை என்பது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒரு மாப்பிள்ளைக்கு மட்டும் பிரச்சனை வராதா? அதுக்காக பிரிஞ்சு போயிடலாமா? அத்தாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வர்றது இல்லையா? அதுக்காக குடும்பத்தை பிரச்சனை பிரித்து கொண்டு போக முடியுமா என்ன? அருமையானவர்களே, வரலாறை நான் பேசுகிறேன் என்பது மட்டுமல்ல, வரலாற்றின் வழியாக வாழ்வியலை நான் பேசுகிறேன். அதை வாழ்க்கையிலே நானும் நீங்கள் கொண்டு வரணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. விட்டு கொடுங்க. அப்படி வாழ்ந்தவர்கள் இந்த அன்சாரிகளுக்கு, இந்த மஹாஜிர்கள் யாரு? மாமானா, மச்சானா, மாமா மகனா? இல்லையே. யாருன்னே உங்களுக்கு தெரியாதவர்களையும் தங்களுடைய வீட்டுகளை வச்சுக்கிட்டாங்களே, வீட்டை விட்டு வெளியேற வேணாங்கிறாங்களே, எப்படிப்பட்ட பண்பு அது? அந்த வழியில வந்தவங்க தானே நாம. வரலாற்றை கேட்பது என்பது கேட்பதற்காக மட்டுமல்ல, மாறாக நம்ம வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபிகளை அந்த மதீனா ஷரீஃபில எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்க பாருங்க. என்ன மாதிரி உருவாக்கிட்டாங்க இல்லையா? ஆச்சரியமாக இருக்கிறது. யர்மூக் யுத்தம்னு ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல யுத்தம் முடிஞ்சது. அப்போ ஒருத்தர் தன்னுடைய இப்னாம் சாச்சா மகன், அவரை தேடி அந்த களத்துல போற ஆள் திரும்பி வரல, கூடாரத்துக்கு வரல. யுத்தம் முடிஞ்சது, எதிரிகள் தோத்து போயிட்டாங்க, நிறைய பேர் எதிரிகள் இறந்துட்டாங்க, முஸ்லிம்களை ஷஹீதா இருக்கிறாங்க. இப்ப தன்னுடைய சாச்சா மகன் நினைக்கிறேன், அவங்க வரலையேன்னு இவர் என்ன செய்யறாரு, ஒருத்தர் தேடி போறாரு. தேடி போனா அப்படி பார்த்தா நிறைய ஜனாசாக்களுக்கு மத்தியில தன்னுடைய சாச்சா மகனை கண்டுபிடிச்சிட்டார். அவர் எப்படி இருக்கிறார்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார், அப்படின்னு இருக்கிறார். அது அல்லாஹ்வை திக்ர் செய்யறது. இந்த நோயாளி சொல்றோம் பாருங்க, அதை தடுத்து நிறுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த வழியில அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை தடுத்து நிறுத்தாதீங்க, அதை திக்ருங்கிறாங்க. அருமையான பெருமக்களே, அப்படி அவர் ஆன்னு சொல்லிக் கொண்டு இருக்கும் போது தண்ணீர் தேவைங்கிறது, உயிர் போறதுல எவ்வளவு தண்ணி தாகமா இருக்கும். இவர் ரெடியாவே ஒரு தண்ணீர் துருத்திய தோல்ல போட்டுட்டு தான் போறாரு. கிட்ட போய் உங்களுக்கு தண்ணியா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க, ஆமாங்கிறாங்க, தலையை சேர்க்கிறாங்க. துருத்தியை தோல் இதை எடுத்து அதை ஓபன் பண்ணி வாயில ஊத்துறதுக்கு முனையும் பொழுது இன்னொரு இடத்துல சத்தம் கேக்குது. இன்னொரு தோழர் சத்தம் போடுறாங்க, ஒரு முஸ்லிம். அவங்க சொல்லிட்டாங்க, துருத்தி சின்ன துருத்தி, பெரிய துருத்தி இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு வேணா அவருக்கு கொடுங்கிறாங்க. உயிர் போகிற நேரத்துல தாகம் என்பது லேசாக இருக்காது சகோதரர்களே. அப்படி கடுமையான தாகம் இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த தோழர் என்ன செய்கிறார், எனக்கு வேணா அவருக்கு கொடுங்கிறாங்க. சொல்லுவோமா? என்ன பண்பு இருந்தா? 4 பேர் இருந்தா லைன்ல நிக்கிறதுல தடாபடாட்டு ரேஷன் கடையில முன்னுக்கு போயிடுறோம், 4 பேரை தள்ளி விட்டுக்கிட்டு. அந்த பொறுமை கூட நம்ம கிட்ட இல்ல, கட்டுப்பாடு இல்ல, பண்பு இல்ல.
ஒழுக்கம் இல்லை, டிசிப்ளின் இல்லை. ஆனா உயிர் போகக்கூடிய நேரத்திலையும் அந்த தண்ணீர் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். உடனே இவங்க அங்க போயிட்டாங்க. ஏன்னா இல்ல பரவாயில்ல நீங்க குடிக்கலாம் சொல்லிட்டு இருந்தா இது நடக்காது, கேட்க மாட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். உடனே அங்க கொடுக்க போயிட்டாங்க. அவர் வாயில தண்ணியை ஊத்த போகும்போது இன்னொருத்தர் சத்தம் கேட்குது. அவங்க என்ன செய்யறாங்க, அங்க கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா சகோதரர்களே? அங்க கொடுக்கறதுக்காக விட இவர் மூணாவது நபருக்கு கொடுக்க போகும்போது அவருடைய ரூஹு போயிடுச்சு. சரி, சட்டாவது ரெண்டாவது நபருக்கு வரும்னு பார்த்தா இவங்க ரூஹு அங்கே பிரிஞ்சிருச்சு. தன்னுடைய சாச்சா மகன் வரலன்னு பார்த்தா அவங்க ரூஹும் போயிடுச்சு. என்ன பண்பு! இந்த மதீனா வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இது தோழர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்க, அவர்களை எப்படி உருவாக்கினார்கள் என்பது. மனைவிமார்களோடு எப்படி நடந்தாங்க, தன்னுடைய வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மற்ற மனைவிமார்கள் குறிப்பிடுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டால் எப்ப திரும்பி வரமாட்டாங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதான் மனைவி. அப்படி நம்ம மனைவி நடத்துறோம், நம்மளை எதிர்பார்க்கணும். ஒருத்தர் நான் உரையில கேட்ட ஒரு ஹஸ்ரத் சொல்றாங்க, ஹஸ்ரத் என்னம்மா என் மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்கிறார், அடுத்த மாசம் வாரேன்னு சொல்றாரு. அவர் இப்போ வராம இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் கழிச்சு வர்றதுக்கு நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார் நீங்க பாருங்க. அப்ப எதிர்பார்க்கணும். ஒரு நாளை தன்னுடைய கணவனை காணவில்லை என்றால் அது வெளிநாட்டுல இருக்கிறது, வெளியூர்ல இருக்கிறது, போன் இல்லைன்னா துடிக்கணும். அந்த அளவுக்கு நாம் நடக்கணும். அதுதான் முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கிறாங்கன்னு பாருங்க தன்னுடைய மனைவிகளோடு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு நாள் நடுநிசி ரசூலுல்லாஹ் படுத்திருந்தாங்க. திடீர்னு எழுப்பி அந்த நடுநிசையில வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எழுந்தாங்க. நான் தூங்குறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. எழுந்த அவர்கள் தன்னுடைய மேலாடையை மெதுவாக எடுத்து போட்டாங்க, சத்தம் வராம. ஏன்னா என்னுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தாங்க. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, என்னுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக கவனமாக அந்த சட்டையை எடுத்து போட்டு கால் அணிகளை மெதுவாக அணிந்து மெல்ல மெல்ல 8 ஸ்டெப் எடுத்து வச்சு கதவுல போய் அந்த கொண்டிய மெதுவா திறந்து வெளியில போய் மென்மையா சாத்தினான். என்னுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எப்படி இருப்போம், நமக்கு வெளியில போக வேண்டியது பாட்டு கொரட்டை விட்டு தூங்குறா பாரு சொல்லி தடா படான்னு என்னத்தையாவது செஞ்சுட்டு போறோமா இல்லையா? எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவியோடு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக கற்றுத் தந்திருக்கிறாங்க. கருணையோடு நடந்திருக்கிறாங்க, அன்போடு நடந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வரவை ஒவ்வொரு மனைவியும் எதிர்பார்த்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு தன்னுடைய மனைவிகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். மதீனா வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, மனைவிகளோடு வாழ்ந்த வாழ்க்கை உலகத்திலே வாழக்கூடிய 800 கோடி பேருக்கும் வாழ்க்கை பாடம். அது எல்லாருக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லல, யார் அதை பின்பற்றினாலும் வாழ்க்கையில ஜெயிச்சிருவான். இல்லையே, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு விவாகரத்தை தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நம்ம இருக்கிறோமே. இஸ்லாமிய சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கிறது சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருந்தது, எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கிறது, எவ்வளவு தமாஷாக தன்னுடைய மனைவியோட பேசி இருக்கிறாங்க. ஒரே தட்டில சாப்பிட்டுருக்கிறாங்க. ஒரு தட்டுல சாப்பிடுறோமா நம்ம? மனைவியோட ஒரு தட்டுல சாப்பிடணும். ஒரே தட்டுல சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து தூக்கிடலாம், தூக்கி பார்க்கணும், சாப்பிடுங்க. அல்லது ஒரு சஹன் மாதிரி பெருசா எடுத்துருங்க, வீட்டுல பிள்ளைகள் இருக்குதா, எல்லாரும் சேர்ந்து நீங்களும் மனைவி மக்களுமாக சேர்ந்து ஒரு தட்டிலே சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்க. சரி, ஸ்கூலுக்கு போகுது, அங்க போகுது, வெளியே ஏதாவது ஒரு நாள் சேர்றீங்களே, அப்ப சாப்பிட்டு பாருங்க. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவ்வளவு அழகாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தந்தது இல்ல, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அது மட்டுமல்ல, ஒரு கட்டத்துல
ஒரு சஹாபி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா ஏதாவது குடிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க மனைவி கிட்ட. இருக்குது அப்படின்னு மனைவி எடுத்து குடிக்கிறாங்க. அது நீ முதல்ல குடி அப்படிங்கிறாங்க. எனக்கு தேவையில்லையே, நீங்க கேட்டீங்கன்னு பால் வைங்களேன், ஒரு பாலை எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு கப்ல பாலை கொடுக்குறாங்க. நீ குடி அப்படிங்கிறாங்க. பதட்டத்தோட சொல்றாங்க, நீ குடி. நான் பாலை கேட்டேன், நீங்க கேட்டீங்க தேதா இருக்காண்டு அது கொண்டு வந்தேன். அதெல்லாம் இல்ல, நீ குடிக்கணும், நீ குடி ஒரு 2 மடராது குடி, 2 மடக்கு குடி, 2 மிடர் குடி அப்படின்னா ஒரு 2-3 சரின்னு சொல்லி ஒரு வாயில வச்சுட்டாங்க. வச்சு கொண்டு கொடுக்குறாங்க. நீ இந்த கப்பல எந்த பக்கம் வாய் வச்சு குடிச்ச? அது மனைவி, என்னடா இது, என்ன எந்த பக்கம் வாய் வச்சு குடிச்ச? இந்த கப்பு இவ்வளவு பெருசா பட்டமா இருக்குல்ல, இதுல நீ எந்த பக்கமா, இந்த பக்கமா நடுவுலையா, நீ எந்த பக்கம் வாய் வச்சு குடிச்ச? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? மனைவி கேட்கறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்ல நீ அதை சொல்லு, நான் அதுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த பக்கம் வாய் வச்சு குடிச்ச, அதே இடத்துல வாய் வச்சு அந்த சாமி குடிச்சாங்க. என்ன ஆச்சு? இல்ல இன்னைக்கு நான் பார்த்தேன், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாய் வைத்து குடித்த இடத்துல ரசூலுல்லாஹ் வாய் வச்சு குடிச்சாங்க. அந்த சுன்னத்தை பேணுவதற்காக தான் இன்னைக்கு நான் பாலை குடிக்கிறேனே தவிர எனக்கு பால் அவசியம் இல்லை. தன் மனைவி வாய் வைத்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வச்சு கொடுக்கிறாங்க. ஒரே தட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சில சமயங்கள் இந்த இறைச்சலம் சில ஊர்ல பெருந்துண்டா போடுவாங்க, சில ஊர்ல சிறிய துண்டா போடுவாங்க. அப்ப அதுல ஆயிஷா நாயை கடிச்சிட்டு அந்த இறைச்சியை கடிச்சிட்டு கீழே வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து இன்னொரு பக்கம் கடிக்கல, ஆயிஷா நாயை வாய் வச்ச இடத்துல கடிக்கிறாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, வாய் வச்சு குடிச்சா நோய் வந்திருந்தான். முன்னால அப்படித்தானே குடிச்சோம், ஒரே டம்ளர்ல எல்லாரும் குடிச்சோம். எங்க ஊர்ல எல்லாம் இந்த மண் கலையம், கல்யாண வீடுகள் அதுலதான் தருவாங்க தண்ணி. நாங்கெல்லாம் அப்படிதான் குடிச்சோம். மண் கலையம் இருக்குல்ல, இந்த பதநீர் இறக்குறாங்களே, பனைமரத்துல மாட்டிக்கிறாங்களே, அதை தான் கல்யாண வீடுகள்ல தருவாங்க தண்ணிக்கு. இப்ப தண்ணி பாட்டில் இதெல்லாம் இப்ப வந்ததுதானே இந்த தண்ணி பாட்டிலாம். அப்ப அது வந்தது. சோறுல சாப்பாட்டுல இறைச்சி தருவாங்க, கத்திரிக்காய் தருவாங்க, ரசம், இந்த புளியானம் தருவாங்க. எதுல தருவாங்க தெரியுமா? மண் சட்டி, சின்ன சின்ன மண் சட்டிகள்ல. இப்ப எல்லாம் எவர் சில்வரா மாறி போச்சு, அதுல தருவாங்க. அந்த ஒரு கலையம், ஒரு சகல்ல 3 பேர் நாங்க இருப்போம். அந்த ஒரு சகல்ல இருக்கும் போது தண்ணி இடையில தேவைப்பட்டா அந்த கலையத்தை வச்சு குடிப்போம். அந்த ஒரு கலையத்தை தான் 3 பேரும் குடிக்கிறது, வாய் வச்சுதான் குடிக்கிறது. நோயா வந்தது. இப்ப எல்லா பில்டர் அது இது கல்டர் வந்ததுக்கு பிறகுதான் நோய் அதிகமா போச்சு. ஆக வாய் வைத்து குடித்தான் நோய் போகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரீகுல் மூமினி ஷிஃபா, ஒரு மூமினுடைய எச்சில் நோய் நிவாரணி மருந்து என்று கற்றுத் தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நேரம் மாத்தமா இருக்கு. எப்படி நாம் நடந்து கொள்கிறோம்? இந்த ஹதீதுகளை எல்லாம் எங்க கொண்டு வைக்கிறது? யாருக்கு இந்த ஹதீது எல்லாம்? அப்படி உருவாக்கிய மனைவிமார்களை அப்படி கண்ணியப்படுத்தி வச்சிருந்தாங்க. மனைவிமார்களை அடிப்பவன் நல்லவன் இல்லை என்றார்கள் மனைவிமார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு நாள் கூட எந்த மனைவியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்ததில்லை, சுடு சொற்கள் கடுமையான வார்த்தைகள் பேசியதில்லை. நாங்க கூட சில சமயங்கள்ல கொஞ்சம் ரோஷமா என்ன செஞ்சு இருந்திருக்கிறோம். ஒரு கட்டத்துல பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசையில எழும்பி ஆயிஷா நாயிட்ட இருக்கும்போது வெளியில போயிட்டாங்க. வெளியில போயிட்டு போன உடனே இவங்க முடிச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்லைன்ன உடனே அவங்களுக்கு என்ன எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, ஹப்ஸா நாயகி வீட்டுக்கு போய்ப்பாங்க, இன்னொரு மனைவி வீட்டுக்கு. 9 மனைவி வைக்கிறாங்களா இல்லையா, வேற மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்களோன்னு நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறா? ஆயிஷா நாயகி, நம்ம அம்மா நினைக்கிறாங்க. வெளியில வந்துட்டாங்க, கதவு திறந்திருக்குது. வெளியில வந்து அங்க எங்க போறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் போகல, எங்க இருக்கிறாங்க? ஜன்னத்துல் பக்கீல நின்று தன்னுடைய தோழர்களுக்காக, மரணித்த தோழர்களுக்காக துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்கதான் வந்திருக்கிறாங்களான்னு திரும்பி வந்து மெதுவா படுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துட்டாங்க. அவங்க தூங்குற மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஆயிஷா, ஹல் ஜாஅக்கி ஷைத்தானுக்கி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உன் ஷைத்தான் உங்ககிட்ட வந்தானா அப்படின்னு கேட்கிறாங்க. சந்தேகம். அதை எப்படி கேட்கிறாங்க? உன் ஷைத்தான் உங்ககிட்ட வந்தானான்னு கேட்கிறாங்க. இது ஆயிஷா நாயகி கடுமையான கோபத்தை ஏற்படுத்திருச்சு. ஷைத்தான் வந்தானான்னு பரவாயில்ல,
ஓன் ஷைத்தான் வந்தானான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு ஒரு தனி ஷைத்தான் இருக்கிறானா? ஹல் ஜாஅக்கி ஷைத்தானுக்கி, உன்னிடத்தில் உனது ஷைத்தான் வந்தானா அப்படின்னு ஆயிஷா நான் பார்த்து ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. தூங்கல, தூங்குற மாதிரி தான் நடிக்கிறாங்க. டக்குனு எழுப்பி உட்கார்ந்துட்டாங்க. கோவம் குர்ருன்னு வந்துட்டு, என்ன வார்த்தை கேட்கறீங்க? அப்ப எனக்கு ஒரு ஷைத்தான் இருக்கிறானா, உங்களுக்கு ஒரு ஷைத்தான் இருக்கிறானான்னு கேட்கிறாங்க. யாரை பார்த்து கேட்கிறாங்க? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா நான் கேட்கிறேன். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மனைவி இந்த வார்த்தையை கேட்டா எப்படி இருக்கும்? கையில செவந்துருமா இல்லையா? அடிச்ச அடியில கண்ணம். ஆனா ஸல்லல்லாஹு அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க? பதில் சொன்னாங்க. ஆமா, எனக்கும் ஒரு ஷைத்தான் இருந்தான். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷைத்தான் நல்லா வச்சிருக்காரு. ஷைத்தான் குட்டிகள் ஒன்னொன்னு ஒவ்வொருத்தருடையும் ஷைத்தான் இருப்பான். ஆனா ஏன் ஷைத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு வழிபட்டு விட்டான். எனக்குள்ள ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான்? என்ன நம்பிட்டான். என்ன நம்பி எனக்கு ஹிதுமத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு கூட ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கணும். இதனுடைய யதார்த்தம் என்ன? இந்த இரவு என்பது எனக்காக ஒதுக்கப்பட்ட இரவு. ஸல்லல்லாஹு அவர்கள் அன்னைக்கு எங்க தங்கணும்? ஆயிஷா நாயிட்டு தங்குறோம். அந்த நாளிலே வேற மனைவி விட்டு போனா ரோஷம் வரணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் எனக்குள்ள நாளை என்னிடத்தில் தான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்த அந்த ரோஷத்தில் ஏற்பட்டதாகத்தான் நீங்க பார்க்கணும். அதுதான் அடிப்படை பேஸ். அதுதான். அதை விட்டுட்டு இப்படி பேசிட்டியா அப்படின்னு துடிக்க கூடாது. இதை நமக்கு கத்து தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாம் புரிந்து கொள்ளணும். பிரியத்தால் ஏற்படக்கூடிய வார்த்தை அதை என்பதை புரிந்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கும் புரிய சொல்றாங்க. நீங்க புரிஞ்சு நடங்கிறாங்க. உங்க மனைவி இடத்துல நல்ல பெயர் வாங்குங்கள், அப்பதான் நீங்க நல்லவன்னு சொல்லி தந்தாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்களோடு நடந்த நிகழ்வுகள் ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. நான் எல்லாவற்றையும் நிறைய விஷயங்களை சொல்லணுங்கிறதுனால ஒவ்வொரு துறைக்கும் நான் போக வேண்டும் என்பதால் நான் அதை விடுத்து அடுத்த நிலைக்கு நான் வருவேன். எதிரிகளோடு எப்படி நடந்துக்கிட்டாங்க நீங்க பாருங்க. எதிரிகளோடு எப்படி நடந்தாங்க? ஒருத்தர் வந்தாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல துண்டை பிடிச்சு அப்படி இழுக்கிற. எதுக்கு இழுத்தாரு? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தோல்ல அந்த கழுத்துல நாங்க பார்த்த சஹாபிகள் சொல்றாங்க, அந்த போட்ட துண்டுல வந்து அந்த கரை வந்து கொஞ்சம் கடினமானது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனி அப்படியே இழுத்து சிகப்பாயிடுச்சு, கோடு விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு இழுத்துட்டாரு. சரி, எதுக்கு இழுத்தாரு அப்படின்னு கேட்டா, எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கிறாரு. எது கேட்கிறாரு? பிச்சை கேட்கிறாரு. ஒரு பிச்சைக்காரன் வந்து நம்மளை சட்டையை பிடிச்சி இழுத்து ஏதாவது தடான்னு கேட்டா எப்படி இருக்கும்? கொடுப்போம். என்ன கொடுப்போம்? வரவு. அடியே கொடுத்து அனுப்பிட மாட்டோம். கேட்கறது பிச்சை. இதுல ஒரு அதிகாரமா அவனுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிட்டாங்க நீங்க பாருங்க. அந்த எதிரிகளோடு எப்படி நடந்தாங்க? ஒரு அழகான வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. பத்ர் களத்துல, பத்ர் களம், பத்ர் யுத்தத்துக்கு முதல் யுத்தம் இஸ்லாத்தினுடைய பிரம்மாண்டமான யுத்தமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான யுத்தம். அது முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றி அல்லாஹ் கொடுத்தா இல்லையா? முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 313 பேர். எதிரிகள் 1000 பேர். 3 மடங்கு இருக்கிறாங்க. ஆயுதங்கள் அதிகம், வாகனங்கள் அதிகம். அதே மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள்கள் அதிகம், உணவு எல்லாமே இருக்கு. ஒரு விஷயத்துல எதிரிகள் மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா? தண்ணி கொண்டு வரல. தண்ணியை மக்கால இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூக்கிட்டு வர முடியுமா? தண்ணி இல்லை. தண்ணி அந்த பகுதியில் இருக்குது. முஸ்லிம்கள் நேரத்தோடைய வந்து அந்த தண்ணீர் துறைகளை எல்லாம் கைப்பற்றிட்டாங்க. இப்ப அவர்களிடத்துல தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி எல்லாருக்கும் சாப்பிட்டா தண்ணி வேணும் இல்ல? சாப்பிட்டாலும் தண்ணி பாலைவனம் எப்படி இருக்கும்? தண்ணிக்காக துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வலிது தான் லீடரா இருக்கிறாங்க. வலிது லீடர்கிட்ட வந்தாங்க, என்னப்பா தண்ணி இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்யறது? தண்ணிக்கு என்னப்பா செய்யறது? என்ன செய்யறதா? நீங்க தானே தலைவர், நாங்க வேற ஏன்ட்ட போறது? ஏதோ ஒரு வழி சொல்லுங்க. வழி இருக்கு, வழி இருந்தா சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன திட்டுவீங்களே, அந்த வழியை உங்களுக்கு சொன்னா என்ன நீங்க திட்டுவீங்க, ஏசுவீங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, திட்டுற ஏசுற நிலைமையில நாங்க இருக்கிறோம், தாகத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், முஸ்லிம்களோட சண்டை போட வந்திருக்கிறோம். சண்டை போடாமலேயே தாகத்திலேயே தண்ணி இல்லாம செத்து போயிடும். அப்படியான ஒரு நிலை இருக்குது. நீ எங்களுக்கு வழிகாட்டுன்னு சொன்னா
அந்த வழிகாட்டியை ஏன் நாங்க திட்டுறோம்? இல்ல நான் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், அதுக்காக எது வேணாலும் நாங்க சேர்த்துக்குது அப்படியா? அப்ப சரி, என்ன திட்டக்கூடாது. அதெல்லாம் ஏன் திட்டுறீங்க? தண்ணி கிடைக்கிறதுக்கு வழியை சொல்லும் போது, எங்களை உயிரை பாதுகாக்கிறதுக்கு வழியை சொல்லும் போது உங்களை திட்டுவோமா? சொல்லுங்க என்ன அப்படின்னு. தண்ணி தானே வேணும். ஆமா அதுதான் வேணும். இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, தண்ணி தருவாங்க. கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சண்டை போட வந்திருக்கோம், யுத்தம் நடத்த வந்திருக்கிறோம், எதிரும் புதிருமா இருக்கிறோம், அவங்களை அழிக்கணும், ஒழிக்கணும், அந்த தீனுல் இஸ்லாத்தை இல்லாம வேரோடு பிடுங்கி சாட்சியரணும்னு வந்திருக்கிறாங்க இந்த 1000 பேரும். தண்ணி இல்லை. இந்த தண்ணியை எங்க போய் கேட்கணுமா? உங்களை அழிக்கத்தான் வந்திருக்கிறோம், உங்களை இல்லாமக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், ஒருத்தரையும் விட மாட்டோம், எல்லாத்தையும் கொண்டு குவிச்சிரும், நீங்க கொண்டு வந்த மார்க்கத்தை இல்லாம ஆக்கிடுவோம். ஆனா எங்களுக்கு தண்ணி தானே. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இவனு கேட்டான், வழி உனக்கு புத்தி குழம்பி போச்சா அப்படின்னு. என்ன திட்ட வேணான்னு சொன்னல, என்ன திட்டக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? தண்ணி வேணுமா? வேணாம். வேணும் போ. அவங்க அழிக்கத்தானே வந்திருக்க, நீ போய் இப்ப கேட்டு பாரு எப்படி நடக்கிறாங்கன்னு பாரு. என்னப்பா அவங்களை அழிக்கிறது வந்திருக்கிறோம், அவங்களை ஈமான் கொண்டவர்கள் அழிக்க கொண்டு வந்திருக்கிறோம், அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தை துவம்சம் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்திருக்கிறோம். நீ அவன்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க. திரும்ப சொல்றேன், என்னை ஏசாத திட்டாதன்னு சொல்லிதான் நான் சொன்னேன். உனக்கு தண்ணி வேணுமா? வேணும் போ, இல்லன்னா சும்மா செத்து போ. தண்ணி வேண்டாம் அவங்கள்ட்ட போய் கேளு, இல்லன்னா செத்து போயிடு. சில பேர் அங்க போனாங்க. அங்க போய் நாங்க தூதர்களா வந்திருக்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பேர் தானே சொல்லுவாங்க, ரசூல் தானே சொல்ல மாட்டாங்க. ரசூல் தான் அவங்க ஏத்துக்கிட்ட இல்லையே, அவங்களை பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் சொல்லப்படுது, வர சொல்லுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் உங்களை அழிக்கத்தான் வந்திருக்கிறோம், உங்களோட போரிட வந்திருக்கிறோம், யுத்தம் செய் அங்கேயே சொல்றோம். ஆனா எல்லாம் உங்களை விட ஆட்கள் பலம், எல்லா பொருள் பலம், உணவு பலம், ஆயுத பலம், வாகன பலம் எல்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா என்ன இல்லை, தண்ணியை கொண்டு வரல. தண்ணியெல்லாம் உங்க பக்கம் இருக்கு. இப்ப எங்களுக்கு தண்ணி வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தண்ணீரை யாருக்கும் தடை செய்யாதீர்கள், தண்ணீர் போடுங்க. சண்டை போடுறது நாளைக்கு யுத்தம் நடக்கும் போது அதுல பார்த்துக்கலாம், அது வேற. அல்லாஹ்வினுடைய அந்த தண்ணீரை தடை செய்வதற்கு யாருக்கு உரிமைகளை தண்ணீரை கொடுங்கள் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எங்காவது ஒரு வரலாற்று நீங்க பார்ப்பீங்களா? இந்த காவேரி தண்ணீரை கர்நாடகாரன் தரமாட்டேங்கிறான், கடலுக்கு திறந்து விடுவேன், தமிழ்நாட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். முல்லை பெரியாறுல 1000 பிரச்சனை இருக்கு. அதை உயர்த்து கட்டுவேன், அதை செய்வேன். இங்க தண்ணீர் தண்ணீர் என்ன செய்ய போற நீ? இங்க வந்தா விவசாயத்துக்கு தண்ணீர் இல்ல தமிழ்நாட்டுல. அந்நிய நாடு அதுவும் இல்லை. அந்நிய நாடா இருந்தாலும் கொடுக்க சொல்லுது மார்க்கம். ஆனால் ஒரே நாட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜனநாயகன் சொல்லக்கூடிய இந்த ஜனநாயக ஆட்சி நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட இந்த நாட்டுக்குள்ள ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு கேவலமாக இருக்கிறது இந்த மார்க்கம்! எப்படிப்பட்ட மார்க்கம்! எப்படிப்பட்ட அற்புதமான வழிவகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எதிரிகளோடு கூட எப்படி நடந்தாங்க நீங்க பாருங்க. அருமையான பெருமக்களே, பத்ர் களத்துல முஸ்லிம்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சது. எதிரிகள் விரண்டு ஓடிட்டாங்க, 70 பேர் செத்து போயிட்டாங்க, 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க, எல்லாம் தெரியும். மக்கா எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தன்னுடைய ஈர குலைகளை அது இழந்து விட்டது. வலீது செத்து போனான், அபூஜஹல் செத்து போனான், ஷைபா செத்து போனான், பெரிய பெரிய லீடர்கள் எல்லாம் செத்து போயிட்டான், அடிச்சு நொறுக்கிட்டான். அவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி. இப்ப இந்த இடத்துல மக்கா எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, கப் சிப்புன்னு ஆயிடுச்சு. எல்லா வீட்லயும் அப்படியே மூத்து வீடா இருக்கு. ஒண்ணு செத்து போயிட்டான், ஒண்ணு கைதாயிருக்கான். இப்படிப்பட்ட நிலையில ஒரு மரண வீடு மாதிரி மக்காவே மாறி போனது. கலகலப்பு இல்லாமல் எப்படி இருக்கும் மக்கா? அப்படியே அடங்கி ஒடுங்கி போனது. ஒரு நாள் காலை வேலை. இந்த வரலாறு நீங்க ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஒரு அற்புதமான வரலாறு. உமைர் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடியவர், அவரு தோத்து ஓடி வந்ததுல அவர் ஒரு ஆளு. உமைர் இப்னு வஹப் அவர் ஒரு காலை பொழுது வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பாறையில் அப்படியே கவலையோடு உட்கார்ந்துட்டே இருக்கிறார்.
சார் இப்படி நடந்து போச்சு, நினைச்சு பார்க்கலையே. ஒரு சின்ன கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அடிச்சு நொறுக்கிட்டாங்களே, இத்தனை பேரை கைது செஞ்சுட்டாங்களே, இத்தனை பேரை கொண்டு போட்டாங்களே, இவ்வளவு பொருள்கள் நாம இழந்துட்டோமே, கேவலமாக ஓடி வர்றோமே. எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே சரித்திரத்திலேயே இல்லாத ஒன்று அல்லவா. இவ்வளவு கேவலப்பட்டு போனவே என்றெல்லாம் அப்படி வருத்தப்பட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருடைய நண்பர் சஃப்வான் அங்க வர, என்ன உண்மை ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்குது, வேற என்ன சந்தோஷமா இருக்க முடியும், ரெண்டு பேரும் டியர் ஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப கேவலப்பட்டு போயிட்டோம். இந்த மாதிரி ஒரு கேவலத்தை வரலாற்றில் குறைஷிகள் சந்தித்தே இருக்கு. எனக்கு ஆத்திரம் என்ற ஆத்திரம் எல்லாம், கோபம் என்ற கோபம் எல்லாம் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலதான் இருக்கு. எனக்கு ஒரே நோக்கம், இந்த நிலைக்கு நம்மை ஆளாக்கி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுடணும். இதுக்கு மேல வச்சுட்டு இருக்க கூடாது. அதற்கான திட்டத்தை நான் வகுத்து வைத்திருக்கிறேன். அதற்கான ஒரு திட்டம் நான் வகுத்துட்டேன். அவங்களை கொல்றதுக்கான வழிவகைகள் என்கிட்ட இருக்கு, ஒரு பிளான் இருக்குது. ஆனா அதுக்கு ரெண்டு விஷயம் தடையா இருக்கு. என்ன பிளான், என்ன தடை? இப்ப நான் மதீனாவுக்கு போக போறேன், போறதுக்கு நான் ரெடி. ஏன் அங்க வந்தீங்கன்னு அவங்க என்ன கேட்டாங்கன்னு வைங்க, அங்க உள்ள முஸ்லிம்கள் கேட்டா, என் மக வகுப்பு அங்க கைதியாக இருக்கிறான், கைதிகளை நீங்க என்ன செய்யலாம், நஷ்ட ஈடு கொடுத்து நீங்க கூட்டிட்டு போகலான்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சுட்டாங்க. அதனால என் மகனை நஷ்ட ஈடு கூட்டுது மீட்டி வருவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். என்னுடைய நோக்கம் அதெல்லாம் கிடையாது. ஒரு கதையை விட்டுற வேண்டியதான், பொய் சொல்றதுல பெரிய விஷயமா அப்படின்னு அவனுக்கு கருதுனாங்க. அந்த மாதிரி நான் சொல்லி அங்க உள்ள போயிடுவேன். வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற இந்த மாதிரி சொல்லி வாய்ப்பு கிடைக்கும் போது அவரை வெட்டிடுவேன். வெட்டிட்டா என்ன சும்மா விட்டுருவாங்களா? என்ன கொண்டு விடுவாங்க, பரவாயில்ல, என்னோட உயிர் போறதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அங்கதான் ரெண்டு பிரச்சனை இருக்கு. என்ன, நான் இறந்து விட்டால் என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கிறார்? நானும் கஷ்டப்பட்ட நிலையில இருக்கிறேன், கஷ்டப்பட்டு ஏதாவது சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவன் இல்லை. நான் என் குடும்பத்தை காக்கிறதுக்கு வழி இல்லை, ஒண்ணு. ரெண்டாவது, நான் சில பேர்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறேன். நான் கடனாளியாக மரணிப்பதற்கு நான் விரும்பல. நாளைக்கு என்னுடைய குடும்பத்துல கடன் கொடுத்தவர்கள்லாம் என் மனைவி மக்களை போட்டு பாடாப்படுத்திடக்கூடாது. எனவே இந்த ரெண்டு காரியத்தினாலதான் எனக்கு எப்படி இந்த பிளானை நான் செயல்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இவ்வளவுதான விஷயம். சஃப்வான் பெரிய வசதிக்காரர். இந்த நண்பர், உன்னுடைய கடன் என்னங்கிறதை சொல்லு, இன்னைக்கே நான் தீர்த்து முடிச்சிடறேன், ஒண்ணு. ரெண்டாவது, உன் குடும்பம் என் குடும்பம் நம்ம இது வரைக்கும் பிரிச்சு பார்த்துருக்கிறோமா? உன்னோட கஷ்டத்துல நான் பங்கு பெறலையா? நான் என்ன செய்ய, உன்னுடைய மனைவி என்னுடைய சகோதரி மாதிரி, உன்னுடைய பிள்ளைகள் என் பிள்ளைகள் மாதிரி, என் சகோதரியினுடைய பிள்ளைகள் மாதிரி. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் உன்னுடைய குடும்பத்தினுடைய முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், எல்லா செலவுகளையும் நான் பார்த்துக்கிறேன். அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கு, நிறையவே இருக்கு. என்னது பெரிய சந்தோஷம். அப்படியானால் நான் கிளம்புகிறேன் என்று என்ன செஞ்சிட்டான், அந்த உமைர் இப்னு வஹப் சொல்லிட்டு 2 நாள் கழித்ததற்கு பிறகு அந்த உமைர் இப்னு வஹப் சஃப்வான் பார்க்கிறார், என்ன புறப்படலையா நீ? நாளைக்கு தான் நான் புறப்படுறேன். ஏன்? நான் என்னுடைய வாளை கொடுமையான விஷத்தில் ஊற வச்சிருக்கிறேன். அந்த மாதிரிலாம் செய்வாங்க அரபுகள், ஊற வச்சிருக்கிறேன். ஒருவேளை தலையை வெட்டல கையில பட்டாலும் போதும், அந்த கீச்சுனா கூட போதும், உடம்புல பாடியில எங்க பட்டாலும் ஒரு சின்ன ஒரு கீறல் பட்டாலும் போதும், அந்த விஷம் உள்ள ஏறி ஆளை கொண்டுடும். அவ்வளவு கொடுமையான விஷயம். இதெல்லாம் அரபுகளுடைய தந்திரம். அதனால 3 நாள் என்னுடைய அந்த சரியா அது உரியணும்னு சொன்னா, பிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு 3 நாள் வேணும். அது ஊற வச்சிருக்கிறேன். வெட்டக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா காயப்படுத்திடுவேன், அதன் மூலமாக அந்த விஷம் அவர்களை கொன்றுவிடும் என்று திட்டமிட்டு அவரும் ஓகே பண்ணிட்டு 3ஆவது நாள் புறப்பட்டுட்டார். புறப்பட்டு 6-7 நாட்கள் பிரயாணித்து மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனால மஸ்ஜித் நபவிக்கு முன்னால குதிரையில வந்தவர் இறங்குறாரு. இறங்கி ஒரு மரத்துல குதிரையை கட்டுறாரு. மஸ்ஜித் நபவியினுடைய வாசல்ல சில சஹாபிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே இருக்கிறாங்க. யாரும் வர்ற குதிரையில இறங்குற சத்தம் கேட்குதுன்னு இப்படி திரும்பி பாக்குறாங்க. எல்லாரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. உமைர் வர்றாரு. அப்படியே அந்த உமைர் ஒரு
உற்று பார்க்கறாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தானே, எல்லாம் மக்காவாசிகள் தானே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காலேருந்து ஹிஜ்ரத் மதீனா வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சொந்தக்காரங்க தான். அப்படி உத்து பார்த்துட்டு சொன்னாங்க, ஹாதா உமைர் கல்பு, ஒரு நாய் வருது. அப்படிதான் சொன்னாங்க. அந்த வார்த்தை அப்படியே இடம் பெறுகிறது. நாய், அவன் முகத்தை பாரு, மோசமான ஏதோ ஒரு சதி திட்டத்துல வர்றான், நம்ம கவனமாக இருக்கணும். அந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு சதி திட்டத்தோட வந்து இறங்குறான், நம்ம எல்லாரும் கவனமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித்ல உட்கார்ந்தா இருக்க, உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நேரா வந்தான். என்ன, எங்க வந்த நீ? உமர் ரலியல்லாஹு அவங்க பாணியில கேட்கிறாங்க. நான் அவங்கள பார்க்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறேன். எதுக்கு? என்னுடைய மகன் வகுப்பை நஷ்டஈடு கொடுத்துட்டு கூட்டிட்டு போறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அது விஷயமா அவங்கள்ட்ட நான் பேசுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. உமர், அவரை வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. நான் இவ்வளவு பெரிய வாழை அப்படி போட்டு வச்சிருக்கிறேன், அப்படி உருவி அப்படி வெட்டிடலாம். சட்டை இப்படி உருவி அப்படி வெட்டினா முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா உமைரை முன்னால நடக்க விட்டுட்டு பின்னால அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க குத்து சின்ன குருவாள் வச்சிருப்பாங்க. எப்போதுமே அரபிகள் குருவாள் வச்சிருப்பாங்க. அந்த பெரிய வாளை எப்போ வைப்பாங்கன்னா யுத்தத்துக்கு போகும்போது பெரிய வாளை தூக்குவாங்க. மற்றபடி இந்த குருவாள் இந்த சொரிய வச்சிருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய குருவாளை எடுத்து முன்னால அவங்க நடக்க விட்டுட்டு அவங்க கழுத்துல இருந்து கத்திய வச்சுட்டாங்க. பின்னால இருந்து கத்திய வச்சுட்டு நட, ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க நட அப்படின்னு. அப்படி நடந்து வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்த்து சொன்னாங்க, தஅூஹு யா உமர், உமர் நீங்க விடுங்க, அவரை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. உமர் இதுன்னான்ட்டான். உமைர் வந்து உட்கார்ந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால பாத்தீங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு லேசு, கொல்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, அவ்வளவு வசதி. நம்ம நினைச்சதை விட ஈஸியா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, 2 வார்த்தை பேசிக்கணும். என்ன பேசுறாங்க? உமைர் எங்க வந்தீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க தானே, மக்காவாசி தானே. இல்ல, என் மகன் வகுப்பு இந்த பதில் காலத்துல கைதாயிட்டார்ல, அதுக்காக நஷ்டஈடை கொடுத்துட்டு அவரை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்குதான் வந்தீங்களா? ஆமா, அதுக்கு தான் வந்தேன். உண்மையிலே அதுக்கு தான் வந்தீங்களா? இல்ல, அதுக்கு தான் வந்தேன். சரி, அதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வாழத்துக்கு போட்டு வந்திருக்கிறீங்க? நாம அப்படி நம்முடைய பழக்கத்துல இல்லையே. குருவாள் வச்சிருப்பாங்க, இவ்வளவு பெரிய வாழை கொண்டு வர மாட்டோம். கப்பா வாழா, இது வாழு, இது ஒழுங்கான வாழாக இருந்தால் பதில் களத்துல இந்த வாழை தானே நான் வச்சிருந்தேன், ஒருத்தரையும் வெட்டலையே. நான் இந்த வாழை யாரையாவது வெட்டிச்சா? அல்ல அந்த வாழை நாசமாக்கட்டும் அப்படிங்கிற அந்த வாழில் என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அவரு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அப்போ என் மகனை கூட்டிட்டு போறதுதான் வந்திருக்கிறேன். சரி, நீங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னால நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க முடிவு செய்யுங்க. சொல்லுங்க. இந்த நாள் ஒரு 7-8 நாள் முன்னால அதிகாலையில நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாய். உன் வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையில் அமர்ந்திருந்தாய். உன்னுடைய நண்பன் வந்தான், சஃப்வான். என்ன சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டான். சோகமாக இல்லாமல் எப்படி இருக்க முடியும், எவ்வளவு பெரிய கேவலம் இந்த குறைஷிகளுக்கு நிகழ்ந்து விட்டது என்று நீ சொன்னாய். ஆனால் என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லுறதுக்கு என்ற திட்டம் இருக்குது அப்படின்னு அந்த திட்டத்தை எல்லாம் அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 கண் அப்படியே விரிஞ்சு ஆச்சரியத்தோட பார்க்கிறார். ஏன்னா அந்த செய்தி சஃப்வான், உமைர், இதை தவிர யாருக்கு தெரியாது. உமைருடைய மனைவிக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு தெரியாது, யார்கிட்டையும் அவர் சொல்லல. அப்படியே சொன்னா, இது எப்படி உங்களுக்கு? சரதாசன் சிரிச்சாங்க. நாங்க 2 பேர் தானே இருந்தோம், இந்த செய்தி நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீர்களே. 2 பேர் இல்லை உமைர், 3வது நகராக என் ரப்பு இருந்தான். அங்கே என் ரப்பு இருந்தான், அவன் எல்லாவற்றையும் எனக்கு சொன்னான். இப்படி கைகாலம் ஆடிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? உமைர், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். வாழை எடுத்து கீழே வச்சுட்டான். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நாயகமே நீங்கள் இறை தூதர் இல்லை என்று சொன்னால் இதை அறிவித்திருக்கவே முடியாது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, உங்களுடைய திருக்கரத்தை நீட்டுங்கள், நான் ஈமான் கொள்கிறேன் என்றார். என்னை வெட்டவா நீ வந்திருக்கிறாய் என்று கோபத்தால் கேட்டிருந்தாலோ, விரட்டி இருந்தாலோ, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவன் வேலையை முடியும்னு சொல்லியிருந்தாலோ சொன்னால் நியாயம் தானே? நியாயமா இல்லையா? கொல்ல வருவன என்னை கொல்லுன்னு விட்டுட்டு இருப்பாங்களா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதிகளோடு நடந்து கொண்ட முறை எவ்வளவு அழகானது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன ஒரு ஆச்சரியமானது, என்ன ஒரு அதிசயமானது. எதிரிகளோடு கூட கனிவோடும் அன்போடும் நடந்து அவர்களை தன்னுடைய வழியின் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்கிறார். கைதிகளோடு எப்படி நடந்தார்கள், இப்படி ஒவ்வொரு செய்தியா ஒவ்வொருமே தனித்தனி உரையாக அமைய வேண்டியது. கைதிகளோடு எப்படி நடந்தாங்க? பத்ர் களத்துல 70 பேர் கைதாகணும்னு சொன்னோம் இல்லையா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த 70 பேரில் 4000 திர்ஹம் கொடுத்துட்டு வெளியில போறவங்க போலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, பிரச்சனை இல்லை, அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சது, அவங்க விடுதலை. அல்லது எழுத படிக்க தெரிந்தவர்கள் உங்களிடத்துல இருந்தால் முஸ்லிம் குழந்தைகளுக்கு, இந்த சஹாபிகளுடைய குழந்தைகளுக்கு எழுத தெரியாத படிக்க தெரியாத பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், எழுத படிக்க கொடுக்கணும். அப்ப அவங்கள விடுதலை. ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் கிளாஸ் நடத்துறதாக இருந்தா எத்தனை மாணவர்கள் இருக்கணும்? கியூபா அறிவித்தது, ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சருக்கு உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை 20 பேர் அப்படின்னு அறிவிச்சது. இந்த உலகமெல்லாம் ஏத்துக்கிடுச்சு. நடைமுறைப்படுத்துதோ இல்லையா அது வேற விஷயம். ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படின்னு கேட்டா, ஒரு கிளாஸ்ல 20 பாய்ஸுக்கு ஒரு டீச்சர் இருக்கும் கணக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வச்சிருக்கிறாங்க? 10 பேருக்கு தான் ஒருத்தர். இந்த கணக்கை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? 10 பேரை படிச்சு கொடுன்னு சொன்னோம். இல்லை, ஒரு ஆசிரியர் 10 பேரை தான் கையில வச்சுக்கிடணும். அப்ப ஒரு ஸ்கூல்ல 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல 10 வாத்தியார் இருக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைகள் தரம் மிகுந்தவர்களாக ஆக முடியும், அந்த கெப்பாசிட்டியா இருக்க முடியும். அப்பதான் அந்த ஆசிரியர்கள் சரியாக பாடம் நடத்த முடியும். 20 பேர் பேப்பரை திருத்தணும் இல்ல, 20 பேருக்கு கொஸ்டின் கேட்கணும் இல்ல, 20 பேருடைய அவர் நோட்ஸ் எழுதிட்டு வரணும், அது சரியா இருக்குன்னு பார்க்கணும் இல்ல, அல்லது அதுக்கு மேல இருந்து அத்தனை பேரையும் பார்க்கணுமா இல்லையா? நோட்ஸ்ல பிழைகள் இருந்து அதை திருத்தணுமா இல்லையா? நீங்க கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக இதை நீங்க பாருங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு, ஒரு பையன் நோட்ஸ் எடுப்பாரு, எழுதியிருப்பான், அப்படி திருத்திட்டு வருவாரு, 2 3 என்ன பண்ண நிறைய எழுதி வச்சிருப்பான், டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுறோம், முடிஞ்சு போச்சு. இது நடக்குதா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், பள்ளிக்கூடத்துல பையன் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா பப்ளிக் எக்ஸாம்ல ரீவேல்யூஷன் ஒன்று போடுறீங்களா இல்லையா? ஏன் ரீவேல்யூஷன்? சரியாக திருத்த இல்லை அப்படிங்கிறது வருதா இல்லையா? நீ எத்தனை பேப்பர் கொடுக்குற? ஒருத்தனுக்கு 10 பேப்பர் தான் கொடுக்கணும். நீ 100 பேப்பர் கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும். 30 மார்க் வாங்கினவன் 38 மார்க் வாங்கி ரீவேல்யூஷன்ல பாஸ் ஆயிருக்கிறானா இல்லையா? இது எப்படி சாத்தியமானது? இந்த பிழையை செய்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுகளை வைக்கிறாங்க, 10 பேர் தாங்கிறாங்க. ஒரு டீச்சருக்கான மாணவர்கள் 10 பேர். இன்னும் ஒரு அற்புதம் சகோதரர்களே, அப்படி கொடுக்குறாங்க. அந்த கைதிகளை எப்படி நடத்துறாங்க? சஹாபிகள் வர்றாங்க, அந்த கைதிகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுத்துட்டு அவங்க காஞ்ச ரொட்டியை சாப்பிட்றாங்க. இந்த கைதிகள் பார்க்குறாங்க, என்ன நீங்க எங்களுக்கு நல்ல உணவு தந்துட்டு நீங்க காஞ்ச ரொட்டியை சாப்பிட்றீங்க, நாங்க எப்படியாவது வெளியில போய் ஏதாவது திண்டுக்கிடுவோம், நீங்க போக முடியுமா? கைதிகளா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதனால ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஒழுங்கான உணவு கொடுங்க, அவங்கள பசிக்க வச்சிடாதீங்க. உங்களுக்கு பசிச்சா அவங்க நண்பர்கள் தருவாங்க. உங்க மாமா வீட்டுக்கு போகலாம், மச்சான் வீட்டுக்கு போகலாம், எதாவது இருக்கான்னு கேட்கலாம், அண்ணன் வீட்டுக்கு போகலாம், தம்பி வீட்டுக்கு போகலாம், இல்லை உங்க பிள்ளைகள் வீட்டுக்கு போகலாம், ஏதாவது போய் தின்னுட்டு வரலாம். அவங்க எங்க போவாங்க? அதனால கைதிகளை சரியான முறையில கவனிங்கன்றாங்க. இன்னைக்கு லாக்அப் கொலைகள் எத்தனை நடந்து கொண்டு இருக்கிறது? லாக்அப்ல எத்தனை நடக்குது? கைதிகள் இறக்குறாங்களே, எப்படி நடக்கிறது? இதெல்லாம் பின்னால பெரிய பின்னணி வரலாறு இருக்கு. ஒவ்வொன்றையும் அரசியல் இருக்கிறது, அசிங்கமான அரசியல்கள். இதையெல்லாம் துடைத்தார்கள். பத்ர் களத்துல பத்ர் சண்டைக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப எதிரிகளினுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது 2 பேரும் பார்ப்பாங்களா இல்லையா? ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்கும் போது, இப்ப போடுறாங்க ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்குது. ஈரான்ல உள்ள போர்க்கப்பல்கள் எத்தனை, நீர்மூழ்கி கப்பல்கள் எத்தனை, அந்த மிசைல் எத்தனை வைத்திருக்கிறான், இத்தகைய பிளைட், அந்த போர் விமானங்கள்ல இன்னென்ன வகை உள்ளது எத்தனை இருக்குது, இஸ்ரேல்கிட்ட எத்தனை இருக்குது, இந்த கணக்கு போட்டாங்களா இல்லையா? இது தெரியணும் யார் வலிமையா இருக்கிறான்னு, அப்படிதானே பாக்குறது. அப்ப அந்த காலத்துல என்ன பார்ப்பாங்கன்னா, மேன் பவர் தான் மெயின். அவங்க எத்தனை பேர், இவங்க எத்தனை பேர், மற்ற வாகனங்களை எல்லாம் பார்ப்பாங்க, எத்தனை குதிரை, எத்தனை ஒட்டகம் அப்படிங்கெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா மெயினா எத்தனை பேருங்கிறது பார்ப்பாங்க. 2 பக்கத்திலையும் உளவாளிகள் அனுப்புவாங்க, முஸ்லிம்களும் உளவாளிகள்
உளவாளிகளை அனுப்புவாங்க, ஸ்பை. அவங்களும் உளவாளிகளை அனுப்புறாங்க. இப்ப எதிர்த்தரப்புல இருந்து உளவாளி உள்ள வந்து மாட்டிக்கிட்டான், முஸ்லீம் கிட்ட மாட்டிக்கிட்டான். மாட்டினா என்ன கேட்டாங்க, இவங்க கேட்கிற ஒரே கேள்வி, நீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் அப்படின்னு. பதில் சொல்லல. உளவாளியை அடிக்கலாம், ஏன்னா அவன்கிட்ட இந்த ரகசியத்தை வெளியில கொண்டு வரும், தங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி. ரெண்டு முதுகுல தட்டுனாங்க, சொல்லுடா அப்படின்னு. அவன் சொல்லல. உளவாளி சொல்லுவானா சீக்கிரம், அவனுக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இன்றைய காலத்துல இந்த யூத உளவாளிகளை பற்றிய வரலாறுகள் நிறைய இருக்கு. என்ன மாதிரிலாம் நடந்திருக்கிறாங்க, ஆச்சரியப்பட்டு போவீங்க. எவ்வளவு கேவலத்துக்கு இந்த யூதர்கள் இறங்கி செல்வான். பெண்களை எதற்காக, தங்களை சாதிப்பதற்காக, அடுத்தவர்களை அழிப்பதற்காக, ஒழிப்பதற்காக எப்படியும் பெண்களை பயன்படுத்துவார்கள். நீங்க நிறைய உளவாளிகளாக இருப்பது, யூதர்களுடைய உளவாளிகளாக இருப்பது பெண்கள் தான். வரலாறு படிக்கணும் அருமையானவர்களே. அப்ப அந்த உளவாளி சொல்லுவானா, அடிச்சு பார்த்தா சத்தம் கேட்டு சரதாசன் கூட இருந்து வந்துட்டாங்க. என்ன சத்தம் அப்படின்னா, யாரு சொல்ல, உளவாளி ஒருத்த மாட்டிக்கிட்டான், அவன் எத்தனை பேர் வந்திருக்கிறான் கேட்ட சொல்ல மாட்டாங்கிறான், அதுக்கு கொஞ்சம் தட்டணும் அப்படின்னு. விடுங்க நான் பாத்துக்கிறேன், அந்த உளவாளி என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன். விட்டாச்சு. சரதா அலிஸ்லாம் வந்தாங்க. வந்து அவன் உளவாளி இப்ப கைதியா இருக்கிறான், எப்படி நடந்துக்கிறான்னு பாருங்க. அவன் தோல்ல கை போடுறாங்க. போட்டு என்ன செய்யணும், எத்தனை பேருப்பா இருக்கிறீங்க, இல்லைன்னா அவங்க அடிச்சுட்டு எடுப்பாங்க, சொல்லிடு அப்படின்னு தான் கேட்கலாமா இல்லையா? என்ன கேட்டாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. உலகத்துல ஒரு கைதி மேல தோலை போட்டு, கையில அந்த தோல் மேல கை போட்டு சாப்பிட்டியான்னு கேட்ட ஒரே தலைவர் சிவதாசன். கைதிட்டு சாப்பிட்டியான்னு கேட்கிறாங்க. அது இரக்கத்தின் அடிப்படையிலும் தான், அரசியல் அடிப்படையிலும் தான். சாப்பிட்டேன். என்னப்பா சாப்பிட்ட நீ? இன்னைக்கு நாங்க ஒட்டகம் அறுத்தோம். எத்தனை ஒட்டகம் அறுத்தீங்க? நாங்க 10 ஒட்டகம் இருக்கோம். சரி, இப்போ ஏன்பா அவன் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டான். எங்க நான் இப்ப சொன்னான், அவன் சாப்பிட்டாங்கன்னு சொன்னானா? ஆமா. என்னது சாப்பிட்டதா சொன்னான்? ஒட்டகம். எத்தனை ஒட்டகம் அறுத்ததா சொன்னான்? 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்தை நம்ம எத்தனை பேருக்கு அறுப்போம்? 100 பேருக்கு. அப்போ 1000 பேர். கணக்கு முடிஞ்சு போச்சு. போ. ஒரு ஆச்சரியம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மென்மையும் அந்த அழகும் அந்த தந்திரமும் ஆச்சரியமான அந்த நுணுக்கமான பிரசன்ட் ஆஃப் மைண்ட் எவ்வளவு ஆச்சரியமானது. ரொம்ப அழகா கேட்டாங்க, கணக்கு ஈஸியா முடிச்சுட்டாங்க. என்னப்பா 10 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் நம்ம உலகையா 100 பேரு. இப்ப நீங்களே தான் கணக்கு சொல்றீங்க. அப்ப எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 1000 பேர். ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சது, கணக்கு முடிஞ்சது. இதுக்கு போய் அவனை போய் தட்டிட்டு இருக்கிறீங்க. எந்த அளவிற்கு நுட்பமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்க. எதிரிகளோட எப்படி நடந்திருக்கிறாங்க, பிள்ளைகளோட எப்படி நடந்தாங்க, தூதர்கள் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய தூதர்களோட எப்படி நடந்தாங்க, அரசர்களோட எப்படி நடந்தாங்க, அன்பர்களோட எப்படி நடந்தாங்க, வியாபாரிகளோட எப்படி நடந்தாங்க, முனாஃபிக்குகளோட எப்படி நடந்தாங்க, நயவஞ்சகர்களோடு. எல்லாமே இந்த 10 வருட காலத்தில் முழுமையாக உலக யுக முடிவு காலம் வரை நடக்கும் அத்துணை நிகழ்வுக்கான ஒரு முன்மாதிரியை, ஒரு வழிகாட்டுதலை ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. இனி சொல்றதுலாம் ஒண்ணுமில்லை. எதை நீங்க எந்த விஷயத்து வேணுமானாலும் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில தேட முடியும். அந்த மதீனா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை என்பது வாழ்வின் பூரணமான வாழ்க்கை. அது வாழ்வின் பூரணமான வாழ்க்கை. ஒரு நோயாளியிடம் எப்படி நடக்கணும், நோயாளியை பார்க்க போறீங்களா, நீங்க ஒரு ஆணை பார்க்க போகிறீங்களா, அவனை நெத்தியில கை வைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெற்றியில கை வச்சு எப்படி இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு லாபாசத்தோர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஆஃபியத்தை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல நீங்க துஆ செய்ய சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவர் நோயாளி, கஷ்டப்பட்டு இருக்கிறார். அவருடைய துஆவுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லுவாங்க. நம்ம துஆ செய்யறோம், ஆனா அவருடைய துஆவுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லுவாங்க. இப்படி அதோடு மாத்திரமல்ல, அந்த நோயாளியிடம் அதிகமான நேரம் உட்காராதீங்கன்னு சொன்னாங்க. போனீங்களா, சும்மா விசாரிச்சீங்களா, நின்றீங்களா, வந்துருங்க. ஆனா அந்த நோயாளி, ஏன்னா அவர் பாத்ரூம் போகணும், எழுந்து டாய்லெட்டு போக முடியாது, அவங்க மனைவி வந்துதான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அந்த பேசனை தூக்கிட்டு வர வேண்டியிருக்கும். இதெல்லாம் இருக்கும் இல்லை? ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரோ இல்லை வீட்டில் இருக்கிறாரோ, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. ஒரு பிள்ளைகள் தான் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அவருக்கு வெளியில சொல்றதுக்கு வெக்கமாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதனால நீங்க போனீங்களா, விசாரிச்சீங்களா, எவ்வளவு சீக்கிரமாக துஆ செஞ்சுட்டு துஆ செய்ய சொல்லிட்டு நீங்க வெளியில வந்துடும். ரொம்ப நேரம் இருக்காதீங்க.
பேசி முடிச்சு பிஸ்மில்லா. அருமையான பெருமக்களே, ஆக ஒரு நோயாளி நம்ம பார்க்க போனா எவ்வளவு சீக்கிரம் வெளியில வரணுமோ அப்படி வரணும். இதெல்லாம் செல்லலாம். ஒரு நோயாளியிடம் எப்படி நடக்கணும், ஒரு கடனாளியிடம் எப்படி நடக்கணும், எல்லா தகவலையும் சொல்வதற்கான நேரம் இல்லை. நேரம் எனக்கு நிறைவேற்று விட்டது. இப்படி 10 வருட மதீனா வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் வாழக்கூடிய, அது முஸ்லிமாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும், அவர் எப்படி வாழ வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எப்படி வழங்க வேண்டும், எப்படி உறவுகளை பேண வேண்டும் என்று, எல்லாம் சாப்பிடுறது எப்படி, பாத்ரூம் போறது எப்படி என்ற, குழந்தைகள் வளர்ப்பு எல்லாவற்றையுமே ஸல்லல்லாஹு இந்த 10 வருஷத்துல நிறைவாக சொல்லி தந்தார். இனி புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி எல்லா வகையான விஷயங்களையும் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக தெளிவாகவே தந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை மதீனா வாழ்க்கை என்பது. அந்த வாழ்க்கையை நம்ம படிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக, அற்புதமான பிள்ளைகளாக உருவாக்க முடியும். நல்ல சமூகத்தை நாம் உருவாக்கணும், நல்ல சந்ததிகளை உருவாக்க வேண்டும். இதற்கான வழிவகை எங்கே இருக்கிறது என்றால், அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலில் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாருக்குமான வழிகாட்டுதல். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். இந்த மதீனா வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது உலகத்தில் எத்துறையில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்மாதிரி தான். எனவே அத்தகைய அற்புதமான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிவகையை, போதனைகளை
வழிபாடுகளை பின்பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சிறப்போமாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை, சந்ததிகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போமாக. அதன் மூலமாக ஒரு சிறந்த வாழ்வை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹும் அவருடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பும் வாழ்க்கை வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم يسر أمور الدنيا والآخرة ولا تعسر. اللهم تقبل هذا المجلس برحمتك يا أرحم الراحمين وبحق حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأحبابنا ولجيراننا ولمن أوصانا بالدعاء. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.